ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னோட பெரியவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பதிவு அப்படிங்கும்போது என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட சின்னவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் குறையணும், வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கணும், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. அதுக்காக தான் நம்ம கூடிய சீக்கிரமே போடுறோம். அந்த நேரத்தில் போடாமல் கூடிய சீக்கிரம் போடுறோம். ஏன் அப்படின்னா அக்டோபர் 2 அற்புதமான ஒரு நாள். என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருமே காந்தி ஜெயந்திம்பிங்க. கரெக்டாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினம். லீவு, அரசு விடுமுறை அப்படிம்பிங்க, சந்தோஷம். இதுதான் எல்லார் மனசுலையும் ஓடும். கரெக்டாக அதையும் மீறி ஒரு ஆன்மீக விஷயமாக இன்றைக்கி இருக்குது. பரபரப்பாக போய் கேலண்டரை பார்க்குறீங்க. கரெக்டாக சில பேர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறீங்க, சில பேர் மொபைலில் பார்க்குறீங்க என்ன அப்படின்னு. கரெக்டாக ஓடுறீங்க, பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். அக்டோபர் 2 ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா மகாலய அமாவாசை. ரொம்ப விசேஷம். அமாவாசைனாலே பித்ருக்கள் காரியம், பித்ருக்களை வழிபாடு பண்ண முன்னேற்றம் வரும். கண்டிப்பாக 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்ருக்கள் வழிபாடு, நம்மளோட முன்னோர்களை வழிபாடு பண்ண நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும், நம்மளோட கர்ம காரியங்கள் குறையும், கர்மா சித்திக்கும், நல்லபடியான ஒரு கர்மா நம்மளோட இதெல்லாம் நல்லபடியாக அமையும். 2 காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையா பாருங்கள். யார் வேணாலும் சொல்லலாம். இதில் சொல்கிறதுக்கு வேதம் கற்றுக்கிட்ட தான் பண்ணிக்கணும், இல்லை மந்திரம் கரெக்டாக வந்தால் தான். சொல்ல சொல்ல வந்துடும். கரெக்டாக சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்துடும், வராதுங்கிறதே கிடையாது. அது கொஞ்சம்தான். ஸோ இதை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு நல்லது நடக்கும். ஆக இந்த அக்டோபர் 2ங்கிறது என்னென்னா மகாலய அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும், சில சமயம் 2 கூட வரும். அதுக்கு மலை மாதம்னு சொல்லுவாங்க. அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கட் பண்ணணும்னு. ஆனால் சில இடத்துல அந்த மலை மாதத்தில் நடக்கிற கல்யாணம் கூட நல்லபடியாக நடந்திருக்கு. ஸோ அது விதிவிலக்கு. ஆக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம். அதே சமயம் 3 அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப விசேஷம். தை அமாவாசை, ஏன்னா உத்தராயணம் ஆரம்பம், அதனாலே இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆடி அமாவாசை, தக்ஷிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் உத்தராயணம் 6 மாதம், தக்ஷிணாயனம் 6 மாதம். ஆக இந்த 12 மாதமே ரொம்ப விசேஷம்தான். இந்த 2 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வரும். எப்போவுமே இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானும் இணைந்து வரக்கூடிய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய அந்த 16 நாட்களும் பித்ருக்களை மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லி பித்ருக்களை ஆத்மலோகத்திலேருந்து இந்த பூலோகத்துக்கு அனுப்புவாளாம். இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள், இதில் தர்க்கம் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இந்த 16 நாட்களும் நமது முன்னோர்கள் நமது பூமியில் நம்ம இல்லத்தில் தங்கியிருப்பதாக ஒரு ஐதீகம். ஆக இந்த 16 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன? தர்பை கையில் பவித்திரம் போட்டு எள்ளும் ஜலமும் கொடுக்கறது, எள்ளு தண்ணி, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக படையல் போடுன்னு சொல்லலை, நம்ம திருப்திக்கு தான் பண்ணுறோம். சரியா? அவங்களுக்கு என்ன திருப்தினா எள்ளு தண்ணி, அதை மறித்து கொடுப்பது தான். இப்படி கொடுத்த தேவர்களுக்கு, இப்படி கொடுத்த ரிஷிகளுக்கு, இப்படி கொடுத்த பித்ருக்களுக்கு, ரிவர்ஸில். ஏன்னா இது வழியாக போகக்கூடிய, அதாவது இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் வழியாக போகக்கூடிய அந்த தண்ணீரும் எள்ளும் பித்ருக்களுக்கு சூரிய பகவான் தனது ஒளி கிரகணங்களால்
ஒளி கிரணங்களால், அதாவது கதிர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்க, அந்த ஒளி கதிர்களால் ஒரு செகண்டில் கொண்டு கொடுத்துருவார். அதுதான் ஐதீகம். அந்த வகையில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், 16 நாட்களும். ஆனால் இந்த லௌகிக காலத்தில் முடியல. அதனால் அவர்கள் தந்தையார் இறந்த தினத்தில் திதி ஞாபகம் வச்சுட்டு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சரி, முடியல சுவாமி, அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, எங்கள் அப்பா எப்போ போனாருன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது? கரெக்டு, தப்பே கிடையாது. எல்லோரும் எல்லாத்தையும் ஞாபகத்துக்குள்ளே வச்சுக்கணும்னு கிடையாது. கம்ப்யூட்டரே சில சமயம் இதாகிடுறது. கரெக்டாக அதை தான் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொன்னார்கள், சிஸ்டம் சரியில்லைன்னு. அதனால் சிஸ்டம் வந்து சில சமயம் சரியில்லாமல் போயிடுறது. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கரெக்டாக அந்த வகையில் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னாலும் இந்த 16 நாட்களும் இருக்கக்கூடிய இந்த பித்ருக்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மாலை அமாவாசை. அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தந்தையார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். தாயார் இருந்தால் கூட பரவாயில்ல, தந்தையார் இல்லை என்றால் கண்டிப்பாக கொடுக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தையார் இருப்பார், தாயார் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. தந்தையார் இல்லாதவர்கள், நோட் பண்ணிக்கோங்க, தந்தையார் இல்லாதவர்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அவங்க தான் அந்த எள் எடுக்கிறதுக்கு இது உண்டு, அருகதை உண்டு. ஆக தந்தையார் இல்லாதவர்கள், தந்தை தாய் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு எள் ஜலம் போட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் என்ன? தந்தையார், அவரோட, அதாவது உங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, இந்த 3 தலைமுறையை கூப்பிட்டு நம்ம கொடுக்குறோம். அதேமாரி பாட்டி, அம்மா, பாட்டி, அவங்களோட கொள்ளு பாட்டி, அந்த 3 பேர். இதுதான் ரொம்ப விசேஷம். ஸோ இது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கோ. சரியா? இப்போ இந்த பதிவிலே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அது ரொம்ப விசேஷம். சரியா? இந்த தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்கோ. இந்த மகாலய அன்னதானம் ரொம்ப விசேஷம். மகாலய அமாவாசையில் அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். நிறையா பேருக்கு இது தெரியாது. அன்னதானம் பண்ணுங்கோ, காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். காயத்ரி மந்திரம் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்கள் குலம் விருத்தி அடையும். அதாவது உங்கள் சந்ததின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வம்சம் விருத்தி அடையும். உங்கள் மன கிளேசம் குறையும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த நேரத்தில் பண்ணினா விசேஷங்கிறத நான் சொல்லிடுறேன். மேஷராசி அன்பர்கள் 6லேருந்து 7, அதாவது 2ஆம் தேதி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2ஆம் தேதி 6லேருந்து 7 மேஷராசி அன்பர்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ரிஷபராசி அன்பர்கள் 7லேருந்து 8, மிதுன ராசி அன்பர்கள் 8லேருந்து 9 இந்த நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக கடக ராசி அன்பர்கள் காலையில் 6லேருந்து 7, சிம்ம ராசி அன்பர்கள் காலையில் 7லேருந்து 8. காலையில் தான் கொடுக்கணும். சரியா? 12 மணிக்குள்ளே கொடுக்கணும். அதனால தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் காலையில் 7லேருந்து 8. கன்னி ராசி அன்பர்கள் 8லேருந்து 9. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்கள் காலையில் 6லேருந்து 7, விருச்சிக ராசி அன்பர்கள் காலையில் 7லேருந்து 8, தனுசு ராசி அன்பர்கள் காலையில் 8லேருந்து 9 இந்த மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்கள் காலையில் 6லேருந்து 7, கும்பராசி அன்பர்கள் காலையில் 7லேருந்து 8, மீன ராசி அன்பர்கள் காலையில் 8லேருந்து 9 தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆக 12 ராசி அன்பர்களும் கண்டிப்பாக தந்தையார் இல்லாதவர்கள் பண்ணணும். பண்ண தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிந்த அளவில் தட்சணை கொடுங்கோ யாருக்காவது. இல்லையா கோவிலில் உண்டியலில் போட்டிருக்கோம், ரொம்ப விசேஷம். இல்லையா கோவிலில் இருக்கிற இவருக்கு கொடுத்துருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லையா வெளியில் யாராவது உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாள். ஏன்னா இப்போ அதை சொல்லக்கூடாது உடல் ஊனமுற்றவர்கள்னு, ஏன்னா எல்லாமே உடல் ஊனமுற்றவர்கள் தான். இப்போ நான் கூட அப்படி தான் கண்ணாடி போட்டிருக்கேன்ல, கண்ணாடி போட்டாலே அவ்வளோதான், ஊனம் தானே. கண்ணில் பவர் குறைஞ்சிடுதில்ல, எது குறையிறதோ அதான் ஊனம்.
எல்லாருக்கும் ஊனம் இருக்குது. அதனால தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதமானது. அவெல்லாம் கிஃப்டட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது ரொம்ப விசேஷம். அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் காயத்ரி மந்திரம் சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் வந்ததில் அற்புதமாக எல்லாருக்குமே காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு போட்டாலே வந்துடுறது கேட்டுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் பூர்பவசுவக தத்ச விதுர்வரேண்யம் வர்க்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். நக அப்படி வரணும். சில பேர் தியோ யோன பிரச்சோதயாத் அப்படிங்கிறாங்க. சொல்லக்கூடாது. தியோ யோனக பிரச்சோதயாத். மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓம் பூர்பவசுவக தத்ச விதுர்வரேண்யம் வர்க்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். 11 தடவை சொல்லுங்க. 11ங்கிறது தான் விசேஷம். 1 2 சொல்லக்கூடாது. 11 தடவை சொல்லுங்க. தினந்தோறும் சொல்லுங்கள். இந்த அமாவாசையிலேருந்து ஆரம்பிங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனை குறைதா பாருங்கள். உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் தெரியும். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே தேஜஸ் தெரியும். உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த அக்டோபர் 2 தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் எல்லோருமே, அதுவும் நம்ம மார்ஸ் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களும், அதே சமயம் எல்லாருமே இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். அதுதான் எங்களோடது. அதனால் அதுவும் நீங்களாம் ஸ்பெஷல், எங்களோட குழந்தைகள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட நேயர்கள். அதனால் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும். அவங்களையும் செய்ய சொல்லுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக இந்த பண்ணுங்கள். அக்டோபர் 2 மிஸ் பண்ணாதீங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களும் தந்தையார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுத்து, அந்த டைம் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதுக்கு பார்த்துக்கோங்க. தர்ப்பணம் கொடுங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் 11 தடவை. ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இப்போ அடுத்த கேள்வி உங்கள் மனசில் ஓடுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் மனசில் என்ன ஓடுதுன்னா, தந்தையார் இல்லாதவர்கள் செய்யலாம் ரைட்டு, தந்தையார் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சிக்கோங்க. கொள்ளு தாத்தா பாட்டியை ஞாபகம் இருந்தால் நினச்சிக்கோங்க. இல்லை உங்கள் தாத்தா பாட்டி ஞாபகம் இருக்கும், அப்பாவை கேட்டுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபோட்டோ இருந்தால் வழிபாடு பண்ணுங்கள், இல்லையா மனசில் தியானம் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எள்ளு தண்ணி தொடாதீங்க. தண்ணி தொடுங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அது செஞ்சுக்கோங்க. எள்ளோடு சேர்த்து வேண்டாம், எள்ளு வேண்டாம், சரியா? தர்பை அதெல்லாம் தொடக்கூடாது. அதாவது தந்தையார் இருக்கிறவங்க, சரியா? ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அது எல்லாருமே சொல்லணும், தப்பே கிடையாது. ஸோ இதை பண்ணுங்கள். ஆக தந்தையார் இல்லாதவர்கள் தர்ப்பணம், காயத்ரி மந்திரம். தந்தையார் இருக்கிறவங்க முன்னோர்கள் வழிபாடு, அன்னதானம். இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், இனிமையான மாற்றம், ஏற்றம் கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.